إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கு மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நாம், அவன் ஏவிய விடயங்களை நம் வாழ்வில் இயன்றவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் விலக்கிய விடயங்களை நம் வாழ்வில் முழுமையாக விலகிக் கொள்ளுமாறும் இந்த ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதன் படைப்பாளனாகிய ரப்பை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற விடயங்களை போதிப்பதற்காக தூதர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த தூதர்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த போதனையை மக்களுக்கு சொன்னார்கள். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். அந்த தூதர்கள் அந்த சமுதாயத்திடம் வந்து நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாது வணங்கப்படுகிற அனைத்து விடயங்களையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த போதனையை அந்த சமுதாயத்திற்கு எல்லா நபிமார்களும் எத்தி வைத்தார்கள். உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதுதான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி அவன் படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறான். நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறில்லை என்கின்ற விடயத்தை அழுத்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அவன்தான் படைப்பாளன், அவன்தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவன், அவன்தான் ஆட்சி செய்கிறவன், அவன்தான் எல்லாவற்றின் மீது சக்தி மிக்கவன், வல்லமை மிக்கவன். அந்த அல்லாஹுவை தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் வணங்க வேண்டும். அவர்கள்
அல்லாஹுடைய நெருக்கமான மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களாக தூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்ற நபிமார்களை பின்பற்றியவர்களாக இருந்த அவருடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, நபியாக இருந்தாலும் நபியோடு வாழ்ந்த சஹாபாக்களாக இருந்தாலும் தாபீன்களாக இருந்தாலும் இமாம்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சாதனை படைத்துவிட்டு மரணித்தவர்களாக இருந்தாலும் அனைவரும் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும். சாதனையாளர்களையோ அல்லாஹ்வுடைய அடியார்களையோ எவரையும் வணங்கவும் கூடாது. அவர்களிடத்திலே நாம் உதவி கேட்கவும் முடியாது. மரணித்தவிடத்திலே சென்று பிரார்த்திக்கவும் முடியாது. அவிடத்திலே நாம் நேர்ச்சை செய்யவும் முடியாது. அவர்களுக்காக அறுத்து பலியிடவும் முடியாது. அந்த அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்று நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உன்னதமான செய்தியை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் வந்து ஓதுகிற போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குவோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தின் இரட்சகனாக இருக்கிற அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவன்தான் புகழுக்கு சொந்தமானவன், புகழுக்குரியவன் அந்த அல்லாஹுதான். அவன் யார் தெரியுமா? இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் அவன்தான் இரட்சகனாக இருக்கிறான், அவன்தான் பரிபாலிக்க கூடியவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹுவை புகழுகிறோம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்கிறோம், தீர்ப்பு நாளின் அதிபதி என்கிறோம். எல்லாவற்றையும் புகழ்ந்துவிட்டு இவ்வளவு பண்புகளையும் இவ்வளவு நடவடிக்கைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற நீதான் வணங்குவதற்கு தகுதியானவன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த தொழுகைகளின் போது ஒப்பந்தம் செய்துவிட்டு வெளியிலே சென்று அந்த இறைவனுக்கு சிறுக்கு வைக்கிற, அவனுக்கு மாறு செய்கிற நிலையோடு நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. இது இந்த உலக படைப்பில் அல்லாஹ் நம்மளை படைத்திருப்பது அவனை வணங்குவதற்காகத்தான், அவனுக்கு கட்டுப்படுவதற்காகத்தான். அவன் நம்மளை படைத்திருக்கிற போது அவனின் படைப்பிடத்தில் நாம் கட்டுப்படுவதற்காக அல்ல, அவர்களுக்கு நாம் வணக்கத்தை செய்வதற்காக அல்ல, அவனிடத்திலே சென்று உதவி செய்வதற்கு, உதவியை கேட்பதற்காக அல்ல, குழந்தை பாக்கியத்தை கேட்பதற்காக அல்ல, மாற்றமாக எல்லாவற்றையும் படைத்த சக்தி மிக்க வல்லமை மிக்க அந்த அல்லாஹுவை வணங்குவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. இறை விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுக்கு முன்புண்டானவர்களையும் படைத்திருக்கிற அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று மனிதர்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு அவர்களை அழைத்து இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதூன். நபியே, உமக்கு முன்னுண்டான நபிமார்களை எல்லாம் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கான வகை செய்திகளை அவர்களுக்கு வாக்காக வழங்கி வைத்திருக்கிறோம். அந்த நபிமார்கள் வந்து சொன்னது லா இலாஹ இல்லா அன ஃபஅ்புதூன், நான் தான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், என்னை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக் கூடாது, எனவே அல்லாஹுதான் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் என்று தன்னை தானே அறிமுகம் செய்துவிட்டு அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅ்புதூன், என்னையே நீங்கள் வணங்குங்கள், என்னையே நீங்கள் வணங்குங்கள், எனக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிற வசனங்களை பார்க்கிறோம். வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அது போதும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வே வணங்குங்கள், அவனோடு இணைந்து சேர்த்து வேற யாரையும் இணை வைத்து விடாதீர்கள்.
அது சின்ன விடயமாக இருக்கலாம், பெரிய விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வோடு சேர்த்து இணை வைத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் இணை வைக்கிற விடயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள், மிக கவனமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் புவானா என்ற ஒரு இடத்திலே ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்காக நேர்ச்சை செய்திருக்கிறேன், அதனை நான் நேர்ச்சை செய்யவா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த இடத்தில் ஏதாவது ஜாகிலியாக்கார வணக்க வழிபாடுகள் நடைபெற்ற இடமாக இருந்ததா என்று கேட்டார்கள். இருக்கிறதா அல்ல, இருந்ததா. அப்ப பழங்காலத்தில் நடைபெற்ற ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் நாம் சென்று நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடாது. ஜாகிலியாக்கார மக்கள் அந்த இடத்திலே முன்னொரு காலத்திலே ஏதோ ஒரு அந்த இடத்தை புனிதமாக கருதி அந்த இடத்திலே அறுத்து பலியிடுகிற சம்பிரதாயம் அந்த மக்களிடத்திலே இருந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். முன்னொரு காலத்திலே இருந்திருந்தாலும் அந்த இடத்தில் சென்று நாம் நம்முடைய நேர்ச்சையை விசேடமாக நிறைவேற்றுவது கூடாது என்கிற செய்தியை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லது அந்த இடம் வருடம் பெருநாள் கொண்டாடப்படுகிற இடமாக இருந்ததா என்று கேட்கிறார்கள். அப்படி இருந்ததாக இருந்தால் அதிலே நீங்கள் உங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் கேள்வி கேட்கிற போது அந்த கேள்விக்குரிய விடையை நேர்ச்சை தானே, நிறைவேற்றுங்கள், புவானா தானே, எங்கேயாவது செஞ்சுட்டு போங்க என்று கேட்கல. உடல் அந்த சமுதாயத்தை அது எப்படியான இடம், அது நேர்ச்சை செய்கிற இடம் ஏற்கனவே ஷிர்க் நடந்த இடமா, அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத இடமா என்பதை கேட்டு விளங்கி அறிந்துதான் அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்கிறார்கள். ஏனென்றால் இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாவம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அந்த அநியாயத்தோடு ஒரு மனிதன் மரணிக்க கூடாது. அந்த ஒரு மனிதன் இணை வைத்து விட்டால் அவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகிற, பாழாகி விடுகிற மிகப்பெரிய பாவம் என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனில் அறிமுகம் செய்கிறான். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை வைத்தாலும் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் பாழாகி அழிந்து நன்மையே இல்லாமல் போய்விடும் என்ற செய்தி அல்லாஹ் பதிவு செய்து கஷ்டப்பட்டு செய்கிற நன்மைகளை இழக்கிற அளவிற்கு இந்த பெரும் பாவத்தை செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா, மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு அந்த மக்களுக்கு சொல்கிற பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிற போது, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற போது, அல்லாஹ் உங்களை பராமரிக்கிற போது அந்த அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது இருக்கிறது, இதுதான் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிற போது, நமக்கு உணவளிக்கிற போது, நம்மளை காக்கிற போது, ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிற போது, நமக்கு எல்லா வசதிகளையும் தந்திருக்கிற போது அந்த அல்லாஹ்வை மறந்துவிட்டு வேறொரு இடத்திலே அவர் நல்லடியாராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், அந்த இடத்திலே சென்று என்னுடைய பாவத்தை மன்னி எனக்கு அதைத்தா இதைத்தா என்று ஒரு மரணித்த இடத்திலே நாம் சென்று கேட்கிறோம் என்றால் நம்மளை போல மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة. அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களே, இவர்களை விட மிக வழிகட்டவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்களே, இவர்களை விட மிக வழிகட்டவர்கள், வழி தவறியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்ம அல்லாஹ் இடத்துல அழைத்து நம்முடைய தேவையை நிறைவேற்றி தாருங்கள்,
அல்லது என்னுடைய கஷ்டத்தை நீக்குங்கள், எனக்கு குழந்தையை தாருங்கள், குழந்தை பாக்கியத்தை உருவாக்குங்கள் என்று நாம் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கேட்போமேயானால் அல்லாஹ் அதற்கு சொல்கிற பதில், இவனை விட மிகப்பெரிய வழிகேடன், இவனை விட மிகப்பெரிய வழிதவறியவன் யாருமே இல்லை. இவர் கேட்கிற கேள்விக்கு மறுமை நாள் வரை பதில் கிடையாது. இவர் கேட்கிறாரு, இவருடைய இதற்கு மறுமை நாள் வரை பதிலே வராது என்று சொல்லிவிட்டு இவர் யாரிடத்திலே கேட்கிறாரோ அவர் இவருடைய பிரார்த்தனை விட்டும் அலட்சியமாக இருக்கிறார், பொடுபோக்காக இருக்கிறார், கவனீனமாக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து மௌத்தாகி மன்னரை வாழ்வை சந்தித்தால் அவன் மன்னரையில் இரண்டில் ஒன்றாகத்தான் இருப்பான். ஒன்று நல்லவனாக இருப்பான் அல்லது கெட்டவனாக இருப்பான். நல்லவனாக இருப்பான் அல்லது கெட்டவனாக இருப்பான். நல்லடியாராக இருந்தால் அவருக்கு இந்த கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இவருக்கு சுவர்க்கத்தின் விரிப்பை விரித்து விடுங்கள், சுவர்க்கத்தின் கதவை திறந்து விடுங்கள், இவருடைய கபரை விசாலமாக்குங்கள் என்று சொல்வதற்கு பிறகு அந்த நல்ல மனிதர் அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு புது மாப்பிளை போல நீங்கள் தூங்கிக் கொண்டிருங்கள். நல்லடியார் புது மாப்பிளை போல தூங்கிக் கொண்டிருப்பார். தூங்குறவன்ட்ட போய் கேட்டா நமக்கு கிடைக்கும். நல்லவர் தூங்கிக் கொண்டிருப்பார். கெட்டவராக இருந்தால் அவருடைய கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவருடைய கபறுகள் நெருக்கி தண்டனைகள் வழங்கப்பட்டு பெரும் இரும்பினால் அடிக்கப்பட்டு நோவினை செய்யப்பட்டு நரகத்தின் வாயுகள் திறக்கப்பட்டு நெருப்பாலான விரிப்புகள் விரிக்கப்பட்டு அந்த கபரிலே அவன் மிக கடுமையாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார். இவன் சோதிக்கப்படுகிறான், அவனும் பதில் தர மாட்டான். இவன் நல்லவனாக இருக்கிறான், புது மாப்பிளை போல தூங்குகிறான், அவனும் தரமாட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரெண்டில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ரெண்டு பேரும் தரமாட்டார். அவர் தூங்குகிறார், இவர் வேதனை அனுபவிக்கிறார். இதுதான் கபரிலே உள்ள நிலை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நம்ம பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனை அது அலட்சியமாக ஆக்கப்படும், அதற்கு எந்தவித பதிலும் வழங்கப்பட மாட்டாது. இதையும் தாண்டி நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் மஹ்ஷரிலே ஒன்று திரட்டப்படுகிற அந்த நேரத்தில் நம்ம ஆறுகிட்ட போய் பிரார்த்தனை செய்தோம், அவர்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள். ஒன்னாரா என்னை கேட்க, நான் தான் மௌத்தாய் கபர்ல இருந்திருக்கிறேன், உன்னை யாரிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொன்னது என்று நமக்கு எதிராக இருப்பார்கள். நாம் அந்த இபாதத்தை அவளுக்கு செய்ததற்காக அவர்கள் அந்த இபாதத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி இந்த இணை வைக்கிற காரியங்களிலே ஈடுபட்டுவது என்பது ஒரு சாதாரணமானதல்ல. இது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய அநியாயம், நம்முடைய நன்மைகளை கூட இழக்க வைக்கிற பாழாக்குகிற ஒரு பாரிய குற்றம் என்பதனை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இதை பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டு வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை வைத்தால் அவருடைய நன்மைகளும் பாழாகிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் திரும்ப சொல்கிறார் வேறொரு வசனத்தில், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக, நபியே உனக்கும் உமக்கும் முன்புண்டானவர்களுக்கு நாம் இறை செய்தி சொல்லியிருக்கிறோம், வஹி செய்தி சொல்லியிருக்கிறோம். அது என்ன செய்தி தெரியுமா? லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் காசிரின், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய நன்மையும் பாழாகும், நீங்கள் மறுமையில் நஷ்டவாளியாக ஆக வேண்டி வரும் என்று அல்லாஹ் நபிக்கு கூட எச்சரிக்கை செய்து சொல்கிறான் என்றால் இது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய, அடிக்கடி சொல்ல வேண்டிய, அடிக்கடி பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இணை வைத்தல் என்பதனை
நாம் நெருங்கிவிடவே கூடாது. அது சொல் ரீதியாக, செயல் ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக என்ன அடிப்படையில் அது வந்தாலும் நாம் நெருங்கிவிடக் கூடாது. இதனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணை வைத்தலுக்கு எதிராக செயல்பட்டவர், விக்கிரகங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபி. அந்த நபி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், ரப்பி ஜுனுபுனி வ பனிய அன் நஅ்புதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் இந்த விக்கிரக வணக்க வழிபாடுகளை விட்டும் பாதுகாத்து விடு என்று, தூரமாக்கி விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். நாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ உனக்கு இணை வைப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் நிறைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அந்த அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடக் கூடாது. இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய குற்றம். அது அல்லாஹ் மறுமையில் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற குற்றமாகும். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், பாவங்களை மன்னிக்கிறவன். அவன் பாவங்களை மன்னிப்பவர், பாவம் செய்தவர்களை பார்த்து மன்னிக்கிறேன் வாருங்கள் என்று அழைக்கிறார். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்தவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விடயத்தில், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைய வேண்டாம், வாருங்கள் நான் மன்னிக்கிறேன். லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா. நீங்க உலகம் முழுக்க நிறைகிற அளவிற்கு தவறை செய்துவிட்டு இணை வைக்காமல் என்னை சந்தித்தால் உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹ். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திருந்தி மன்னிப்பு கேட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். வ தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறுவதற்காக மூமின்களே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிற வார்த்தை, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தவறு செஞ்சா வாங்க மன்னிப்பு தருகிறேன், தவறு செய்தவர்களை அழைக்கிறான். இந்த உலகத்திலே சிறுக்கு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்காமல் தௌபா செய்யாமல் மௌத்தானால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. சிறுக்கு செய்திருக்கிறார், தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான். சிறுக்கு செய்தவர்கள், அல்லாஹ் அல்லாத விடயங்களில் ஈடுபட்டவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்காக வாருங்கள், திருந்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள். அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன்தான் அறுத்து பலியிடுவதற்கு தகுதியானவன், அவன்தான் பிரார்த்தித்து அழைப்பதற்கு தகுதியானவன், அவன்தான் நேர்ச்சி செய்வதற்கு தகுதியானவன். அவனை தவிர வணங்க மாட்டோம், அவனை தவிர வேறு யாருக்கும் அறுத்து பலியிட மாட்டோம், அவனை தவிர வேறு யாருக்கும் நேர்ச்சி செய்ய மாட்டோம், அவனை தவிர வேறு யாரையும் அழைத்து பிரார்த்திக்க மாட்டோம் என்கிற நிலையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை படைத்திருக்கிற ரப்புக்கு நாம் துரோகம் செய்கிற, அநியாயம் இழைக்கிற அநியாயக்காரர்களாக மாறிவிடக் கூடாது. அதே கொள்கையில், அதே நிலையில் மௌத்தானால், சிறுக்கோடு மௌத்தானால் மறுமையில் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் நாடினால் ஏனைய பாவங்களை மன்னித்து விடுவான், ஏனைய குறைகளை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். சிறுக்கோடு வந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பம் தருகிறான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயிரோடு இருக்கிற போது தௌபா செய்து மீண்டு, யா அல்லாஹ், நான் தெரியாமல் உனக்கு இணை வைத்து விட்டேன், யா அல்லாஹ், நான் தெரியாமல் உனக்கு இணை வைக்கிற காரியத்தில் ஈடுபட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே இந்த அவகாசத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே திருந்துகிற, மாறுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும். வாருங்கள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறார் அதை ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம ஹராமாக்கி இருக்குதுன்னா சாப்பாட்டில் என்ன ஹராம், குடிபானங்கள் என்ன ஹராம், இதான் நமக்கு தெரியும். ஹராமானவைகள் விசாலமான, அது இபாதத்திலும் இருக்கிறது,
உணவிலும் இருக்கிறது, குடிபானத்திலும் இருக்கிறது, திருமணத்திலும் இருக்கிறது, வியாபாரத்திலும் இருக்கிறது, எல்லா வகையிலும் ஹராம் ஹலால் இருக்கிறது. நமக்கு ஹலால் ஹராம் என்றால் சாப்பாட்டில் மட்டும்தான், அதை மட்டும்தான் பார்ப்போம். நம்ம அல்லாஹ் உங்களுக்கு நான் ஹராமாக்கியதை ஓதி காட்டுகிறேன் வாருங்கள் என்று அழைத்து விட்டு முதலாவது சொல்கிற வார்த்தை அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஹராம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஹராம். இந்த ஹராத்தோடு நாம் மௌத்தானால் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதனை நாம் புரிந்து கொண்டு வல்லவன் அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை பரிசுத்தமான வாழ்வாக மாற்ற வேண்டும். ஏஎல் பரீட்சை நடைபெறுகிற நாள் என்பதனால் இன்றைய ஹுத்துபா சுருக்கமாக நடைபெறும் என்பதனை வேண்டி இந்த முதலாவது ஹுத்துபாவை முடித்து விடைபெறுகிறேன். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டுமென்றால், அந்த சுவனத்தில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டுமென்றால் அல்லாஹு தஆலா இரண்டு விடயத்தை செய்யுமாறு நமக்கு கட்டளையிடுகிறான். சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தின் 110வது வசனத்திலே சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர்தான், எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, உங்களுடைய இரட்சகன் ஒரே ஒருவன்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், யார் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அல்லாஹுவை சந்திக்க ஆதரவு வைக்கிறவர் முதலாவதாக நன்மை செய்ய வேண்டும், நல்லறங்கள் புரிய வேண்டும். இரண்டாவதாக அந்த நன்மையை பாழாக்குகிற ஷிர்க்கிலிருந்து அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் அல்லாஹ்விற்கு ஒருவரையும் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நன்மைகள் செய்தால் மாத்திரம் போதாது, அந்த நன்மைகளோடு நன்மையை பாழாக்குகிற காரியங்களிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இருக்கிற இந்த ஷிர்க் என்ற காரியத்தை விட்டு விலக வேண்டும். நாம் நன்மை செய்திருக்கிறோம் தானே, அல்லாஹ் நம்மளை சுவனத்திலே நுழைவிப்பான் என்பது அல்ல. அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீங்கள் இணை வைக்காமல் இருக்க வேண்டும், நன்மையும் செய்ய வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் நாளை மறுமை நீங்கள் நுழைய முடியும். அந்த சுவனத்தில் அல்லாஹுவை சந்திக்கிற ஆக பெரும் பாக்கியத்தை பெற முடியும் என்பதனை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படியாக இருக்கிற இந்த இணை வைத்தல் விடயத்தில் நாம் ஈடுபட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். நாளை மறுமையில் அவர் மிக பெரும் துர்ப்பாக்கிய நிலையை சந்திக்க வேண்டி வரும். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அவர் சென்றடைகிற இடம் நரகமே ஆகும். அவருக்கு உதவியாளர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு யார் இணை வைக்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது மிக பெரும் அநியாயத்தை இட்டுக்கட்டியவர் ஆவார். யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ அவர் வானத்திலிருந்து விழுந்தவரை போலாவார். அந்த வானத்திலிருந்து விழுந்தால் அவருக்கு ஒதுங்கும் எதுவுமே இல்லை. ஒன்று காற்றிலே அடித்து பறந்து எதுவுமே இல்லாமல் காணாமல் போய்விடுவார், அல்லது அவரை பறவைகள் தின்று அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு மாறிவிடுவார் என்கிற செய்திகளை எல்லாம் அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா உலாயிக ஹும் ஷர்ருல் பரிய்யா, எவர்கள் அல்லாஹ்விற்கு நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ
அவர்கள் ஜஹன்னம் என்ற நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். இவர்கள்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக மோசமானவர்கள், அயோக்கியமானவர்கள், மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா அறிமுகம் செய்து இந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், இணை வைக்கிற இணையுடைய காரியங்கள், அந்த விடயங்கள், அதற்கு இட்டுச் செல்கிற பாவங்கள் அனைத்திலிருந்தும் விலகி உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இணை வைத்தலின் ஊடாக உலகத்திலும் உருப்பட முடியாது, மறுமையிலும் உருப்பட முடியாது, மன்னரை வாழ்விலும் உருப்பட முடியாது என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வல்லவன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற போது அவனை மாத்திரமே வணங்கி அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்து என்ன செய்தியை சொன்னானோ அந்த செய்திகளை பின்பற்றுகிற இஹ்லாஸோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இணை வைக்கிற காரியங்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது எந்த வகையிலும் எந்த ரீதியில் இருந்தாலும் அவைகளிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.